அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 17:28 நாம் அவருக்குள்ள இருக்கிறோமா, அவருக்குள் வாழுகிறோமா? நீங்க தனித்தனியாய் நாம் இருந்தாலும், இந்த உலகத்தில் 809 கோடி மக்களும் தனித்தனியாய் இருந்தாலும், எங்கெங்கோ இருந்தாலும் அவருக்குள் வாழுகிறோம். அவர் எவ்வளவு பிரம்மாண்டமான தேவனா இருப்பார். அவருக்குள் வாழுகிறோம். யாரு? எல்லாருமே RSS பீப்பிளா? ஆமா. ஸ்தோத்திரம். எவரா இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த இயக்கங்களா இருந்தாலும் சரி, எந்த மனிதனாய் மனுஷியா இருந்தாலும் சரி, அவருக்குள் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாம் அவருக்குள்ள தான் அசைகிறோம். நம்முடைய கை மூவ்மெண்ட், கழுத்து மூவ்மெண்ட், கண்ணுடைய மூவ்மெண்ட், கால் கைகள் அசைவதெல்லாம் அவருக்குள் அசைகிறோமா? ஒரு நிமிஷம் அசைவு நின்னுட்டுனா கிளாப்ஸ் ஆயிடும். அந்த காலத்துல ஒரு சினிமா படம் பார்த்தேன். நான் அசைந்தால் அகிலம் எல்லாம் அசையும். நான் சொல்ற 1972 கிரைஸ்ட வாசித்த போதுதான் நினைச்சு. அதுக்கப்புறம் 1978 தான் இயேசு ஏற்றுக்கொண்டார். 80 தான் முழுவதும் சரண்டர் ஆகுன. இவர் அசைந்தால் தான் எல்லாமே அசைங்கிறத வேதம் நமக்கு சொல்லும். அதை அவன் எடுத்துக்கிட்டான், பரவாயில்ல. நம்ம எடுக்கிறதுக்கு முன்னால வேற ஒரு பார்ட்டி கடவுளுடைய நாமத்தையும் கடவுளுடைய வல்லமையும் எடுத்துக்கொள்கிறது. அவருக்குள் தான் நாம் அசைகிறோமா? ஒவ்வொரு மனிதனுடைய மூவ்மெண்ட், நடப்பது, கை அசைப்பது, கண் உருட்டுவது, வாய் பேசுவது, நாசியில் சுவாசம் வருவது, விரல்கள் அசைவது, கால்கள் அசைவது, எல்லாம் அவருக்குள் இருந்து செயல்படுகிறது.